என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி சவால் விட்டு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கிறது, எந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். பச்சை கற்பூரம் எதற்காக அம்மா தொடச் சொல்லி இருக்கிறேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம். இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நான் இப்பொழுது உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக செய்கிறோம், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் நிறைவாக செய்கிறோம் என்பதில் எப்பொழுதும் உனக்கு கவனம் இருக்க வேண்டும். கவனமில்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்து நாம் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து நிற்கும் பொழுது அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நினைவிற்கு வந்து கொண்டிருக்கும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணரக்கூடிய பிள்ளை அல்லவா? என்ன நடந்தாலுமே எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் தொடர்ந்து வருகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஓரிடத்தில் இந்த வராகி உனக்கான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாள் என்றுதானே அர்த்தம். உன் கண் முன்னால் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்றாலும், நீ எதையுமே இதுவரையிலும் முழுமையாக உணரவில்லை என்றாலும், நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி வருவதை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது எந்நாளும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையை, நிச்சயமாக நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு அதிசயத்தை நீ கண் முன்னால் காணத்தான் போகின்றாய். பச்சை கற்பூரத்தை தொட்டுவிட்ட என் குழந்தை, நாளைய விடியலில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனையும் நீ என் மூலமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, எல்லா விடியலும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு என்று அம்மா ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதுபோலத்தான் ஒவ்வொரு இரவும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை போட்டு புதைக்கக்கூடிய ஒரு இரவு என்பதனை புரிந்து கொண்டு உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முன்னே வந்து கொண்டே இரு. உன்னை எந்நாளும் நான் நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நமக்கு எதிர்காலம் என்றால் அது என்னவாக இருக்கும்? நம் எதிர்காலத்தில் இப்பொழுது நம்மை பெற்றவர்கள் எல்லாம் இருப்பது போல நம் வாழ்க்கையை நாம் தரமாக யோசித்து நல்லபடியாக வழிநடத்தி வந்து விடுவோமா என்பது போன்ற சில குழப்பங்கள் சில பிள்ளைகளின் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. நாம் சரியாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறோம் என்று தெரியாமல், இந்த வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்கிறோமா என்று தெரியாமல், இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் தந்து கொண்டே இருக்கின்றது. இனிமேலும் என்ன நடந்தது என்று சொல்லி நீ கலங்கி விடுவதை நிறுத்திவிட்டு, உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி நாளைய விடியலில் உனக்காக உதவி செய்ய வரக்கூடிய ஒருவரை உன் கண் முன்னால் தெளிவுபடுத்தப் போகிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, பச்சை கற்பூரத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நாளைய விடியல் ஏகாதசியின் விடியலாக இருக்கப் போகிறதல்லவா? ஏகாதசியில் பெருமாளின் அருளை பெற வேண்டிய விடியல். நாளைய தினம் என் குழந்தை, உன்னுடைய வீட்டில்
துளசி இலைகளை வைத்து நீ பெருமாளை வழிபடும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இன்றிரவே உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் தண்ணீரை வைத்து அதனுள் கொஞ்சம் துளசி இலையையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டு வைத்துப்பார். உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் அதற்குள்ளேயே அடங்கிவிடும். அதனை மறுநாள் ஏகாதசியின் விடியலில் உன் இல்லம் முழுக்க தெளித்து விட்டுப்பார். நிச்சயமாக உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எதையும் கடந்து நாம் வாழப்போகின்ற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு இவையெல்லாம் சாத்தியம் என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னையே தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை மறந்து விடாதே. ஒரு சில விஷயங்களை அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் செய்யும் பொழுது அது நமக்கு பலன்களை மிக அதிகமாக கொடுக்கும் அல்லவா? மிக அதிகமான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கும் அல்லவா? அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து நீ உனக்கான உண்மைகளை எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டு எல்லா நேரத்திலும் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் முகத்தை காட்டத் தொடங்கிவிடும். இனி எந்த நேரத்திலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரத் தொடங்கிவிடும் என்பதனை முதலில் நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கு நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் என்னவானது என்று சொல்லி என் குழந்தை நீ கலக்கமடையாதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, கோபத்தில் ஒருவர் பேசாமல் இருப்பதற்கும் மனவேதனையோடு ஒருவர் விலகி இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த புரிதல் இல்லாமல் தான் இங்கு பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது. இந்த புரிதலின்மை இருக்கக்கூடாது என்றால் நிச்சயமாக மனம் விட்டு எல்லோரும் பேச வேண்டும். என் குழந்தையே, கோபத்தோடு பேசாமல் இருக்கிறோம் என்றால் அந்த கோபம் சில நொடிகளில் அடங்கிவிடும். மீண்டும் பழைய நிலைக்கு அவர்களின் மனது திரும்ப வந்துவிடும். அதே நேரத்தில் மனவேதனையோடு ஒருவர் விலகி இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு துன்பம் இவர்களின் மனதிற்குள் இருந்து அவர்களை பாடாய்படுத்தி எடுக்கிறது. அதற்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த வேதனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அதனை வெளிக்கொண்டு வந்து விட்டால் அது போதும். தன்னால் தான் இவர்களுக்கு மனவேதனை என்று தெரிந்தால் அந்த வேதனையை உண்மையாகவே துடைக்கக்கூடியவர்கள் நல்ல மனிதர்கள், உணர்வுள்ள மனிதர்கள், ஒருவரின் மீது அன்பை வெளிப்படுத்த தெரிந்த மனிதர்கள் என்பதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையை எல்லாம் என் பிள்ளை கடந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே உன்னை தொடர்கின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லா காயங்களும் வாழ்க்கையில் பழகி போய்விட்டது. எந்த காயமும் ஆறுவதே இல்லை என்று நீ நினைக்கிறாய். எல்லா காயமும் ஆறாமல் போனாலும் என் குழந்தை, உன்னுடைய நல்ல எண்ணங்களால் நீ எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வந்துவிட முடியும். எல்லா சூழ்நிலையிலுமிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக
நீ நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை எதற்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யார் உன்னை அதிகம் அள வைக்கிறார்களோ, யார் உனக்கு அதிக வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கிறார்களோ, யார் மீது உனக்கு அதிக கோபம் வருகிறதோ அவர்களைத்தான் நீ ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். உன்னுடைய நம்பிக்கை தோற்றுவிடக்கூடாது. உன் நம்பிக்கை எக்காலத்திலும் உன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதில் உன்னுடைய மனது அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் எந்த இடத்தில் சிறு சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் என் குழந்தை ஒட்டுமொத்தமாக நீ நிலைகுலைந்து போய் விடுகின்றாய். ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ தொலைத்து விடுகின்றாய். என்றும் என்றென்றும் உன்னோடு வருகின்ற இந்த வராகி எக்காலத்திலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன். எக்காலத்திலும் உனக்கான சந்தோஷங்களை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணங்களை எல்லாம் நீ விட்டுவிடு. இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடு. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு மேலும் மேலும் மிகுதியான வெற்றியை உறுதியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் நடப்பதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று தெரிந்து நீ எந்த நேரத்திலும் சரியாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது இது உனக்கான உண்மைகளை என்னாலும் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு நாம் அதற்கு தகுந்தாற் போல நம்மை மாற்றிக்கொண்டோமானால் எதற்கும் அதிகமாக ஆசைப்படாமல், எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆடம்பரத்தை விரும்பாமல் உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான லட்சியத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நேரமும் உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீ சரியாக தெரிந்து கொள். உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ உறுதியாக பெற்று கொண்டிருந்தால் அது போதும். வராகி நினைத்ததை சாதித்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அற்புதங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ நல்லபடியாக உன் வெற்றியை உறுதியாக பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, என்ன நடந்தாலும் நீ சாத்தியமான பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெற்று உனக்கான பல சத்தியத்தை உறுதியாக பெறப்போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான எல்லா உண்மைகளும் நிறைவாக என்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனிமேலும் எதையும் என் பிள்ளை நினைத்து கலங்காதே. இந்த இரவோடு அத்தனை விஷயங்களும் முடிந்து போகட்டும். நாளைய விடியல் நமக்கானது என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உன்னை தேடி நான் வரும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான புரிதல்களை உனக்குள் வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.